ஒரு காலத்துல பழனிமலைக்கு அடையாளமா சாதுசாமி அப்படிங்கிற ஒரு பக்தர் இருந்தாரு. அவரு சாதாரண பக்தர் கிடையாது. தினமும் பழனிமலை மேல ஏறி முருகனை தரிசனம் பண்ணாம அவரோட நாளே தொடங்காது. முருகனை பார்த்துட்டு கண்ணீரோட ஒவ்வொரு நாளும் வெளியில வருவாரு. ஒரு நாள் ஒரு பக்தர் அவரை பார்த்து, ஏன் சாமி இப்படி அழுகுறீங்கன்னு கேட்டதுக்கு சாதுசாமி சொன்ன பதில் எல்லாரையுமே உருக வச்சிடுச்சு. இனி நாளைதான் மறுபடியும் முருகனை பார்க்க முடியும், அதுக்காகத்தான் அழுகிறேன் அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு முருகன் மேல பக்தியும் பாசம் எல்லாமே. ஒரு நாள் பழனி கோவிலின் நிர்வாகியும் பெரும் செல்வந்தருமான முருகேசன் சாதுசாமிய காண வராரு. சாமி, எனக்கு செல்வத்துக்கு குறைவே இல்லை, ஆனா பல வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாம நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம், நான் என்ன செய்யணும்னு கண்கள்ல கண்ணீரோட கேக்குறாரு. சாதுசாமி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. இந்த மலையே நிரம்பி வழியிற அளவுக்கு முருகனுக்கு பால் அபிஷேகம் செய், அதுவே